Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா exercise 1.3 ல 9th sum question பாருங்க. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. அதாவது ஒரு ஏரோப்ளேன் வந்து ஸ்பீட் வந்து கொடுத்திருக்காங்க 500 km per hourல பறந்துட்டு இருக்கு. இதோட டிஸ்டன்ஸை வந்து அதாவது டி ஹவர்ஸில் வந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைப்பில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் தட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்பீட் ஆஃப் த பிளேன். அப்போ ஸ்பீட் ஆஃப் த பிளேன் ஈக்குவல் டு எவ்வளோ 500 km/h. நெக்ஸ்ட்டு டைம் வந்து டி ஹவர்ஸ், இதான் கொஸ்டின்லேயும் கொடுத்துருந்தாங்க. அப்போ டி ஹவர்ஸ்னால் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்ட்டு டைமா. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான் வந்து மெயின். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து d ஈக்குவல் டு என்னென்னு நம்ம போட்டுடலாம், ஸ்பீடு வந்து 500. அப்போ 500 இன்ட்டு டைம் வந்து டி ஹவர்ஸ். அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைப்பில் எழுத சொல்கிறாங்க. பட் d ஆஃப் t ஈக்குவல் டு 500t அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அதாவது 500 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பறந்துட்டுருக்க ஒரு பிளேனு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், டி ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோன்றதை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைப்பில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதிட்டோம். ஓகே, தேங்க்யூ.